This cover page is when I was born. இந்த முதல் பக்கம் வந்து நான் பிறந்தபோது அந்த முதல் பக்கம் இருக்குது. This பிரதிபலிக்குது. ஓகே. Yeah. That page is when I die. இந்த கடைசி பேஜ் வந்து நான் மரிக்கிற அந்த பக்கத்தை பிரதிபலிக்குது. This book covers when I was born, this is when I die. அப்ப அந்த அட்டையில முதல் பகுதி நான் பிறக்கிறத பிரதிபலிக்கிறது, கடைசி பகுதி மரிக்கிறத பிரதிபலிக்கிறது. This is whole of my life. இதுதான் மொத்த புத்தகம், அந்த மீதி இருக்கிற அந்த பக்கங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை. Every single sin that I committed against God is right here. It's written right here. ஒவ்வொரு பாவமும் நான் தேவனுக்கு விரோதமா எதை செய்தேனோ அதெல்லாம் என்ன இருக்கு, அதுல எழுதப்பட்டிருக்கு. This is me. This is my sin. Okay, 100% my sin right here. இது நானே, இதுல வந்து என்னுடைய 100% பாவமும் எழுதப்பட்டிருக்கு. In heaven there is Jesus Christ. இங்க பரலோகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கார். Jesus Christ, he has become man, came down. அந்த கடவுள் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். Our Father in heaven, நம் பிதாவாகிய தேவன், he removed all my sin through Jesus Christ. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நால என்னுடைய எல்லா பாவங்களையும் என்கிட்ட இருந்து நீக்கி அது யார் மேல சுமந்தாரு? போட்டாரு, இயேசு மேல போட்டாரு. 100% of all my sin was placed on Jesus Christ. அப்போ என்னுடைய 100% பாவங்களும் எதன் மேல போடப்பட்டிருக்குது? இயேசு மேல சுமக்கப்பட்டிருக்கு. For my sin, Father punished Jesus Christ. He nailed him on the cross. அப்போ என்னுடைய பாவத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஆணிகளால அடிக்கப்பட்டார். My sins were moved to Jesus Christ. அப்ப என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமக்கப்பட்டுச்சு. And he was punished for my sins. அது மாத்திரம் இல்லாம எனக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார். So now Jesus Christ died for my sins. How many sins left? இப்போ என்னோட 100% பாவங்களும் இயேசுவின் மேல் சுமக்கப்பட்டு அடிக்கப்பட்டது நிமித்தம் எவ்வளவு சதவீதமான பாவத்தை நான் இன்னும் வச்சிருக்கிறேன்? How many? சொல்லுங்க. How many? None. I have none. எதுமே இல்ல, அப்படிதானே? Because Jesus Christ, he died for all my sins. ஏன் இயேசு கிறிஸ்து என்னோட எல்லா பாவத்திற்காகவும் அவர் என்ன பண்ணார்? மரிச்சார். இதுதான் சுவிசேஷம். Because Jesus Christ purified me 100%. Now I go to heaven. இப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடியினால, அவர் அடிக்கப்பட்டபடியினால நான் பரலோகத்துக்கு போறேன். This Isaiah 53 verse 6. That's what he's saying. இதுதான் ஏசாயா 54வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். Okay, you got it? You understand? புரிஞ்சா உங்களுக்கு? Okay. Now, okay. You want me to show you one more time or you recorded this okay? இல்ல, நீங்க ரெக்கார்ட் பண்ணது புரிஞ்சா